ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 4ஆம் தேதி, நாளை நவம்பர் 5ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹100 குறைந்து 22 கேரட் 1 கிராம் 11,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனைத் தொடர்ந்து ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா ₹90,000 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதே போன்று 24 கேரட் 1 கிராம் 12,273 ரூபாயாகவும், ஒரு சவரன் ₹98,184 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. வெள்ளியோட விலையும் கிராமிற்கு ₹3 குறைந்து 1 கிராம் வெள்ளி ₹165 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாளைக்கு தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. இப்போ இரவு 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது சர்வதேச லெவலில் தங்கத்துறை விலை குறைஞ்சுதாங்க காணப்படுது. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு காலையில் ரேட்டுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பைசா கிட்ட நம்மளுக்கு வீக்காக இருக்குங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் ஒரு சின்ன இறக்கம் போயிருக்கு. ஸோ இதே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா நாளைக்கு தங்கத்துறை விலையில் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ₹11,250 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலிருந்து கிராமிற்கு ஒரு ₹60 100 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தாங்க இருக்குது. அதே சமயத்தில் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு அதாவது ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்தியே குறையலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் தங்கத்துறை விலை குறைஞ்சு தான் காணப்படுது. ஸோ ₹11,250 கிராமிற்கு ஒரு ₹60 100 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ அடுத்ததாக வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் இப்போ 9 மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது குறைஞ்சுதாங்க காணப்படுது. இன்றைய பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ₹3 குறைஞ்சிருந்ததுங்க. ₹165 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. ஸோ இந்த விலையிலேருந்து கிராமிற்கு நாளைக்கு எவ்வளோ வரைக்கும் குறையலான்னு பார்த்தீங்கன்னா ₹2 4 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குங்க. சர்வதேச லெவலில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே விலை குறைஞ்சு தான் காணப்படுது. நம்மளுக்கு இதே ஸ்டேட்டஸ் இருக்கா இல்லை காலையில் 8 மணிக்கு எப்படி மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு ரேட் ஃபிக்ஸ் ஆகுறது நிறைய டைம் நிறையாவே இருக்குது. இந்த டைமில் ஏதாவது அப் அண்ட் டவுன் மாறினாலும் மாறலாம். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தங்கத்தோடைய விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. வெள்ளியோடைய விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தங்கம் கிராமிற்கு ₹60 100 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெள்ளி கிராமிற்கு ₹2 4 வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ என்ன நிலவரத்தில் இப்போ இருக்கிறதே மாதிரி இருக்கா, காலையில் மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது இன்னும் தங்கம் விலை குறையுமா, 10,000 கீழே போகுமானலாம் கேட்குறீங்க. ₹10,000 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவுன்னு சொல்ல முடியுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 11,000 உடச்சி இப்போ கீழே இறங்கணும். ஸோ அதுவே இன்னும் இறங்காமல் தான் இருக்குது. நம்மளுக்கு அந்த 11,000 11,100 அப்படிங்கிறது பேஸாக வச்சுட்டு ₹100 200 அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ 16,000 கீழே இறங்குறப்ப தான் நம்மளுக்கு 10,800 வரணும். அது ஒரு பேஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகணுங்க. அதுக்கப்புறம் 10,800 10,500 வரைக்கும் வர்றதே இப்போ பெரிய விஷயம். ஏதாவது நியூஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு குறையும். இப்போதைக்கு எதுவும் நியூஸ் இல்லாதனால மார்க்கெட் பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம